எனக்கு தெரியாதா? எந்த அளவுக்கு இதில் எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாதா? ஆனால் பத்திரிகையாளர்கள் அப்படி எழுதுகிறார்கள். ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இவர் இப்ப அரசியலை விட்டாரு, எந்த நேரமும் சினிமான்னு டிஸ்கஷன்ல உட்கார்ந்துருக்காரு, கோடம்பாக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நம்ம மின்சாரம் இயக்குனர் செல்வகுமரனும் நம்முடைய தமிழன் மின்சாரம் படத்தினுடைய தயாரிப்பாளர் தமிழரசனும் இந்த மின்சாரம் படத்திற்கு ஒரு பாடல் எழுத சொன்னார்கள். வண்டியிலே உட்கார்ந்து கொண்டு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் வந்து காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் எழுதித்தான் தீர வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். அவர்களுக்கே நன்றாக தெரியும். அவருடைய வண்டியிலே ஏறி உட்கார்ந்து அசோக் நகரிலிருந்து வேளச்சேரி வரையில் 2 முறை சுற்றி வந்தோம் வண்டியிலேயே. அந்த நேரத்தில் கிடைத்த நேரத்தில் நான் ஒரு பாடல் எழுதி கொடுத்தேன் எனக்கு தெரிந்த வகையில். அது இப்போது இசையமைக்கப்பட்டு மிகச்சிறப்பாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று இயக்குனரும் தயாரிப்பாளரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எனக்கு அதை பற்றி, இசையை பற்றியும் தெரியாது, அந்த இதர தொழிலை பற்றியும் தெரியாது. ஒரு பாடல் எழுதி கொடுத்தேன். அது எப்படியோ செய்தியாக்கி இப்போது அவர் எந்த நேரமும் டிஸ்கஷனிலேயே இருக்கிறார். பாடல் எழுதுகிறார், வசனம் எழுதுகிறார், நடிக்க போகிறார் என்று. இதையெல்லாம் எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இது கூட ஒரு நட்பின் அடிப்படையில் தான் நான் வந்தேன். ஈழத்தமிழர், புலம்பெயர்ந்த தமிழர், தமிழ் சொந்தம், அண்ணன் தம்பி என்கிற அந்த உறவின் அடிப்படையில் இந்த கட்டளையை ஏற்று நான் இங்கே வந்தேன். அவர் நினைத்திருந்தால் நல்ல பிரபலமான இன்னும் பெரிய தலைவர்கள் யாரையாவது அழைத்து வெளியிடலாம், அல்லது வந்திருக்கிற நம்முடைய தயாரிப்பாளர் அண்ணன் ஆர்.வி. சௌத்ரி அவரே போதும், நம்முடைய இயக்குனர் அமீர் அவர்களே போதும். இருந்தாலும் கூட நானும் பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பியது, என்னால் இது பெரிய வணிகமாகும் விற்பனையாகும் என்கிற நோக்கத்தில் அல்ல, என்னால் இதற்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, பிரபலம் கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் அல்ல, ஒரு தோழமையின் அடிப்படையில், ஒரு நட்பின் அடிப்படையில் திருமா வர வேண்டும் என்று விரும்பிய அந்த உணர்வுக்கு தலைவணங்கி, அந்த நட்புறவுக்கு தலைவணங்கி, அந்த தோழமை உணர்வுக்கு தலைவணங்கி, அந்த சகோதரத்துவ உணர்வுக்கு தலைவணங்கி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். கலந்து கொண்டு உங்களிடையே உரையாற்றுகிறேன். அந்த வகையிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தின் நாயகர்கள் மேலும் பல வாய்ப்புகளை பெற்று திரைப்பட உலகில் அவர்கள் சாதனைகளை படைக்க வேண்டும். அவர்களின் நோக்கம், குறிக்கோள் நிறைவேற வேண்டும் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன். திரைப்பட உலகில் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்தினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில, உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில பல்வேறு கலைஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இப்போது ஒரு அரசியல் பார்வையோடு சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் ஒரு காட்சியிலே வருகிற இந்த மின்சாரம் என்கிற படம் கூட இளைஞர்கள் வன்முறையை நாடக்கூடாது, அதுவும் நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி அவர்கள் களப்பணியாற்ற முன்வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அரசியலை உள்வாங்கிய ஒரு படமாக அது இருக்கிற காரணத்தினால், இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும், இளைஞர்களை அணிதிரட்டுகிற காரணத்தினால் கதாநாயகனாக அல்ல, இடையிலே ஒரு காட்சியில் வருகிற ஒரு பாத்திரமாக, அதுவும் முதலமைச்சர் பாத்திரமாக. திரைப்படத்திலாவது முதலமைச்சராவோமே. திரைப்படத்தில் இருந்து வெளியே வருகிறவர்கள் முதலமைச்சராவதற்காக பாடுபடுகிற போது, அரசியலிலே இருக்கிற நாம் திரைப்படத்திலாவது முதலமைச்சராகலாம் அல்லவா? அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு முதல்வர் என்கிற பாத்திரத்தை நம்முடைய இயக்குனர் செல்வகுமரன் அவர்களும் அன்பு சகோதரர் தமிழரசன் அவர்களும் அந்த படத்திலே தந்திருக்கிறார்கள். ஆக அந்த படத்திலே அப்படி ஒரு தமிழ் தேசிய உணர்வுள்ள அரசியல் இடம்பெற்றிருக்கிறது. அவ்வாறான ஒரு பார்வை கலைஞர்களுக்கு வேண்டும், இயக்குனர்களுக்கு வேண்டும், தயாரிப்பாளர்களுக்கு வேண்டும். வணிக நோக்கம் மட்டுமே இருந்தால்
நாட்டை பற்றி, மொழியை பற்றி, இந்த மண்ணை பற்றி, மக்களை பற்றி எந்த அக்கறையுமே இல்லாத ஒரு நிலை வளர்ந்துவிடும். இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க ஏடுகளிலே பீச் வாலிபால் போட்டி என்கிற ஒரு போட்டி இங்கே நடைபெற தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தயாரிப்பையே, அதாவது அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் ஏடுகள், நாளேடுகள், திரைப்படத்திற்கென்று வெளிவருகிற ஏடுகளில் கூட அவ்வளவு ஆபாசமாக படங்கள் இடம்பெற்றிருக்காது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த களத்தில் நாம் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமூக அக்கறை, சோசியல் கான்சியஸ், அது மிக மிக இன்றியமையாதது. அப்படிப்பட்ட அந்த சமூக அக்கறையோடு